சத்யராஜ் அவர்கள் பேசிய பேச்சை வச்சு சில உண்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே கருத்தை தான் ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு கணவன் மனைவியர் உறவிலே மனைவி கணவனோடும் வாழலாம், வெளியே யாருடனும் வாழலாம். அவள் சுதந்திரத்தில் தலையிடுவது பெண்ணின் சுதந்திரத்தில் தலையிடுவதாகும் என்று சொல்லி ஈவேரா போன்றவர்கள் கருத்துக்களை சினிமா நடிகர் சத்யராஜும் அந்த கருத்துக்களை சொன்னது மட்டும் இல்லாமல் தன் வாழ்க்கையில் நடந்தும் காமிக்கிறார். தன் சொந்த மகளை சுதந்திரமாய் விட்டு கொடுக்கிறார். யாருடனும் போய் வாழலாம். ஒரு ஆணுக்கு பெண் அடிமை, விவாக முறை இதெல்லாம் பெண் அடிமையை சார்ந்தது என்று அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் இதை குறித்து அநேக கிறிஸ்தவர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேக கிறிஸ்தவ வாலிபர்களும் உண்மைதான், என்றோ ஒரு நாள் ஒருவருக்கு நாம் அடிமையாக இருப்பதை விட இன்றே நாம் விளையாண்டு விட்டு மறுபடியும் ஒருவரை விவாகம் பண்ணலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு சத்தியம் என்பது என்னை பொறுத்தளவில் கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய சத்தியம், நல்ல ஒரு சத்தியம். அந்த சத்திய அடிப்படையில் சிந்திக்கணும். மனம் போல் சிந்திக்கக்கூடாது, மனம் கெட்டுப்போம். என்னை பொறுத்தளவில் ஒரு பெண் ஒரு மனிதனுடைய சரீரம் அங்கமாக இருக்கிறார். அவளை இடத்தில் யாருனாலும் பேச்சு கொடுக்கலாம், ஐ லவ் யூ என்று சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மன்னிப்புண்டு. ஆனால் அவளை தொட்டு பேசுவோம் என்று சொன்னால் கை தொட்டு பேசக்கூடாது. ஏனென்றால் நாம் கட்டினால் நம்முடையவள், இன்னொருவன் கட்டினால் அவனுடையவள். இப்போ நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்கோம்னா அது குற்றம் இல்லை. ஆனால் அவளை தொட்டு பேசுகிறது ரொம்ப தப்பு. வேறொருவன் நம்ம பேசிட்டு விட்டுட்டோம்னா இன்னொருத்தங்கிட்ட போய் யார் அவனை தொட்டு பேசுகிறான்னா அவனுக்கு அவன் மனைவிங்கிற ஒரே கருத்து தானே தவிர யாரும் யாரோடு விளையாடலாம் என்பது ஆன்மீக பிரகாரம் ரொம்ப தவறான கருத்து. சுவாமி ஆவியானவர் எனக்கு சொல்லும்போது என்ன சொன்னார் என்றால், ஒரு ஸ்திரீ நமக்கென்று இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, நீ விவாகம் பண்ணி வாழ்ந்தாலும் சரி, விவாகம் பண்ணாமல் வாழ்ந்தாலும் சரி, அவள் நமக்கென்று இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை செம்மையான வாழ்க்கை. அந்த ஸ்திரீ பலவேறிடத்தில் அவள் செல்லலாம், நாமும் பலவேறிடத்தில் சென்றால் சாக்கடையான வாழ்க்கை என்பதை உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். ஆகவே எந்த ஒரு ஸ்திரீ சேர்த்து வச்சு வாழ்ந்தாலும் சரி, இல்லை கட்டி வச்சு வாழ்ந்தாலும் சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சேர்த்து வைத்து வாழ்கிறது அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவள் அவனுக்குன்னு இருக்கணும். அப்படி இருக்கதா இருந்தால் அது குற்றம் அல்ல. மாம்சமும் சரீரமாக இருக்கக்கூடிய ஒருத்தி அவனை தவிர வேறொருவனை அவள் தொடுவாள் என்றால் அவள் குற்றவாளியாக இருக்கிறாள். ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு காலேஜ் ஆங்காங்கே படித்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தனை கூட்டி தெளிகிறது, எல்லாம் தவறு. பெண் விஷயத்தில் மட்டும் ஒரு பெண் நமக்கு சொந்தமாகிவிட்டால் அவளுடைய நன்மை தீமை எல்லாவற்றிலும் பங்கு கொள்கிறோம். அவளுக்கு நோய் வந்துட்டுனா நமக்கு வந்துடும். அப்போ ஒரு வேசிகள்லாம் ஒரு பிள்ளை நல்லா இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு தான் பொண்டாடிட்டு வரும்போது என்ன நடக்கும்? இவளுக்கும் நோய் வரும். ஆகவே இது தவறான கருத்து. இந்த கருத்துக்கு உட்படாதீர்கள். ஒரு பெண் பொறுத்தளவில் நமக்குன்னு இருக்க வேண்டும். அது எந்த உறவு முறையோ அது நமக்கு முக்கியம் கிடையாது. பெரியப்பா மூளை கட்டு தான், இல்லை அத்தை மூளை கட்டு தான், அது நமக்கு முக்கியம் இல்லை. அவனுக்குன்னு அவன் இருக்க வேண்டும், அதுதான் அது முக்கியமானது. அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒருத்தி வேறொருவனையும் அவள் தொடுவாள் என்று சொன்னார், அதுக்கு பேர் தான் ஆனால் அப்படி வாழ்வது பைபிள் படி தவறு. ஆனால் உலகத்தின்படி அது தவறு என்று நாம் சொல்ல முடியாது. இப்போ உலகத்தில் அவங்க என்ன செய்தாங்கன்னா, இளமையை அணிவிக்கணும், கடவுள்னு ஒன்று கிடையாது, அந்த இளமையை அணிவிக்கணும் போது நாம் வாழலாம் என்று சொன்னால், அப்படி வாழ்ந்தால் ஒரு புருஷனை வாகம் பண்ணும்போது அவனும் யாரோடையும் போகலாம், இவனும் யாரோடையும் போகலாம் என்கிற நீதியின் அடிப்படையில் போய் வாகம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவ முறையில் உனக்கு நான் இருப்பேன், நீ வாகம் பண்ணிட்டு அப்புறம் சத்யராஜ் போனபடி கேட்டு நடக்கும்போது அது பாவம். அப்போ வாகம் பண்ணும்போது சத்யராஜ் போன அடிப்படையில் நீங்கள் வாகம் பண்ணணும். நீ யாரோடையும் போகலாம், நானும் யாரோடையும் போகலாம், அந்த முறையில் வாகம் பண்ணால் அப்போ அது தவறுன்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகிறவர்களுக்கு அது தவறு. ஆனால் மரித்து போகிறவர்கள் அது தவறு என்று நாம் சொல்ல முடியாது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமென்.